ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாக்ட் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பார்த்தா பார்க்க போகிறோம். என்ன ஜாப்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். நாம் என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு வெளியிட்டிருக்க பிடிஓ அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 10th 12th எனி டிகிரி படிச்சிருந்தா ஓகே. இதுக்கு எக்ஸாமும் கிடையாது, எக்ஸாம் ஃபீஸுமே கிடையாது. அப்போ எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க. இன்டர்வியூவோட செலெக்ஷன் முடிஞ்சுதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம வச்சு டாக்குமெண்ட்டோட வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்ச பிறகு தான் நம்ம ஜாப்க்கு எடுப்பாங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். 2 மெத்தட் இருக்குது. ஒன்று போஸ்ட் பண்ணணும், இல்லைனா நேராக எடுத்துன்னு போய் கொடுக்கணும். அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 24 வரைக்கும் தான். அதுவும் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே கொடுத்துடணும். அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க தஞ்சாவூர் மாவட்டம் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்ன ஜாப்க்குன்னு பார்த்தீங்கன்னா, டாட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்காக விட்டுருக்காங்க. இந்த ஜாப் முழுக்க டெம்ப்ரரின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எப்பவுமே பெர்மனன்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2024. அதுவும் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே கொடுத்துணுன்னு போட்டிருக்காங்க. ஜாபுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 11 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் போடுவாங்க. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 2 பேர் எடுக்கிறாங்க. மாத சம்பளம் 15,000 சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒருத்தவங்க எடுக்கிறாங்க. அதுக்கு மாத சம்பளம் 10,000 சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு அரசு விதிகளின்படி 18 வயசு பூர்த்தியாக இருந்தால் போதும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு 10th முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரியும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் போய் கொடுக்கணும். இதுக்கு நம்ம போஸ்ட் செஞ்சாலும் ஓகே, இன்னும் டேரெக்டாக எடுத்துன்னு போய் கொடுத்துடலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் டவுன்லோட் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுமோ அதையுமே 2 காப்பி எடுத்துக்கோங்க. 2 ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதாங்க இதுக்கான ஃபார்ம். ஃபஸ்ட்டு உங்கள் பேர் எழுதிக்கோங்க, இங்கிலீஷில் இல்லைன்னா தமிழில். தந்தை இல்லைன்னா திருமணமாக இருந்தால் கணவர் பேர் எழுதிக்கோங்க. உங்களோட கைபேசி எண், பிறந்த தேதி, வயது வந்து 31/7/24 என்ன வயது இருக்கோ அதுபடி நீங்கள் கால்குலேட் பண்ணி போடணும். உங்களோட கேஸ்ட்டு, குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன வட்டாரம், அதோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இது கூட டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அட்ரஸ் போடுங்க. இதில் சைன் போட்டு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.